ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் சிவா டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரெஷர் தான் நிற்கிறோம். ஸோ அந்த க்ரெஷரில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உடச்சிட்ருக்காரு பாருங்கள், பெரிய பாறாங்கல் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சுற்றில சமட்டி போட்டு அடிச்சிட்ருக்காரு. ஸோ அதான் அவருக்கு ஒர்க்கு. ஸோ அவர் மட்டும்தான் அந்த பிளான்ட்டில் இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், வேறு லெவலான ஒர்க்கு இல்லை, ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும் க்ரெஷர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். மிஷினும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பழைய மிஷின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்மையாக ரன் ஆகிட்ருக்குங்க. இதை வச்சு நல்லா க்ரெஷர் ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. ஸோ நான் அதை எப்படி க்ரெஷர் ஜல்லி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், பெல்ட்டெல்லாம் சுற்றி பெல்ட்டாக தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்காக தான் பெல்ட்டு கன்வர் வச்சுருக்காங்க. க்ரெஷர்னாலுமே பெல்ட்டு தான். இது எல்லாமே பழசு தாங்க. பெல்ட்டு பார்த்திங்கன்னா புதுசெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அந்த லெதர் பீஸை ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் ரன் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ பின்னாடி அந்த அண்ணன் நிற்கிற பாருங்க, பின்னாடி அதான் ஸ்டோரேஜ். அந்த பின்னாடி தான் வந்து டிப்பரில் வந்து பெரிய பெரிய பாறங்களெல்லாம் வந்து பாறையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. எப்போ அவங்க க்ரெஷர் ரன் பண்ணுறாங்களோ அந்த டைம் மட்டும்தான் அதை ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணுறாங்கனாக்கா இந்த மிஷின் தான் மெயின் மிஷினு. இதுலேருந்து தான் மற்ற எல்லாத்துக்குமே சப்ளை ஆகும். அங்கே ஒரு வைப்ரேட்டர் இருக்குது பாருங்கள், அது பிளேட்டு வைப்ரேட் ஆகுது. அந்த பாறங்களெல்லாம் வந்து அந்த வைப்ரேட் மூலிமா அப்படியே வைப்ரேட் ஆகி அந்த உள்ளே வந்து கொட்டும். சப்போஸ் பெரிய பெரிய பாறங்கள் வந்துச்சுன்னா அந்த அண்ணன் வந்து தள்ளி விடுவார். அதை உடச்சார் பாருங்கள், சுற்றிலால அதே மாதிரி தான் பண்ணுவார். ஸோ உள்ளே இந்த பெல்ட் வழி தான் மேலே போகும். இந்த உடச்சிட்டு இந்த பெல்ட் வழி தான் மேலே போகும். இந்த ப்ளேவெல் பாருங்கள், அந்த ப்ளேவெல்லில் தான் ரொட்டேட் ஆகும். அந்த மோட்டர் மூலிமா கனெக்ட் ஆகிட்டு அந்த மோட்டர் ரன் பண்ணி வச்சு அந்த ப்ளேவெல் சுற்றினதுக்கப்புறம் இது உள்ளார க்ரெஷர் அந்த பிளேட்டு பாருங்கள் எப்படி க்ரெஷ் ஆகுதும் பாருங்கள். உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே உள்ளே அப்படியே க்ரெஷ் ஆகிட்டுருக்கா, அப்படியே பஞ்சிங் ஆகிட்டே இருக்கா. அது உள்ளே போய் கல் மாட்டிச்சுன்னா பண்ணோம், அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆக்கி இந்த பெல்ட்டு வழியாக போகும். இந்த பெல்ட்டு வழியாக பார்த்திங்கன்னா உடச்ச ஜல்லியும், அதாவது பாறாங்கல்ல பாதியாக உடச்சிட்டு அதுக்குரிய இந்த டஸ்ட்டு மண்ணெல்லாம் வரும் பாருங்க, எல்லாமே கலந்து தான் உடச்சி அனுப்போம். சிங்கிள் பெல்ட்டில் தாங்க ஓடுது. இந்த ப்ளேவீல் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெல்ட்டு தான் ஓடுது. ஸோ இதான் மெயின் மோட்ரு. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் வழியாக பெரிய பெரிய பாறாங்கல்லாம் உடச்சி ஒரு மீடியமான அளவுக்கு உடச்சி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு செக்ஷனுக்கு போகுது. ஸோ அந்த பெல்ட்டு இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு ஜல்லடை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அந்த பெரிய பெரிய ஜல்லெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி சளிச்சு என்ன பண்ணால் அந்த கல்லை மட்டும் ஒரு பக்கம் தள்ளி விடும் ஒரு பெல்ட் வழியாக. இன்னொரு டஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பெல்ட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பாருங்கள், இதில் டஸ்ட்டே இல்லாமல் கல் அந்த ஜல்லி மட்டும் போதுங்களா. இது ஒரு வைப்ரேட்டர் மிஷினு. அதை வைப்ரேட்டர் ப்ளஸ் ஜல்லடை, ஓகேவா. ஸோ அங்கேருந்து உடச்சி எடுத்து வந்து அந்த ஜல்லடைக்கு வருது. இது வந்து இந்த டஸ்ட்டு தனியாக பிரித்து விட்ரும், கல் தனியாக, டஸ்ட்டே இல்லாத கல் தனியாக அப்படியே பிரித்து விட்ரும். ஸோ இதோட ஒர்க்கு இதுதான். இதை போது பாருங்கள், அதுதான் வந்து இந்த டஸ்ட்டு போகிறது. இந்த இடத்த பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷான அந்த கல் மட்டும் போகும், இந்த டஸ்ட் இல்லாமல் அது கொட்டுது பாருங்கள். இந்த வழியாக வந்து இந்த டஸ்ட்டே இல்லாத கல் மட்டும் போகும். பெரிய பாறங்கள்லாம் இந்த சைஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அங்கே உடைக்கிது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து இங்கேருந்து இன்னொரு மிஷின் போகுது பாருங்கள். சரி, நம்ம இப்போ போய் அந்த மிஷினை பார்க்கலாம், அது எப்படி ரன் ஆகுது சொல்லிட்டு. ஃபுல்லாகவே டஸ்ட் ஏரியா தான் கைஸ். ஏன்னா பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, ஃபுல்லாக டஸ்ட் தான் இருக்கும் க்ரெஷர் ஏரியாவில். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து பெரிய கல்லெல்லாம் உடச்சி மீடியமான சைஸ் இங்கே வருதா, இது உடச்சி என்ன பண்ணணும் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து அந்த கல்லெல்லாம் வந்து இன்னும் பொடிசாக உடைக்கிறதுக்காக இந்த மிஷினு, அதாவது இந்த முக்காஜல்லி சைஸுக்கு உடையும், அது கூட வந்து சின்ன சின்ன கல் எல்லாமே உடையும். இது உடைச்சிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன்லேருந்து ஒரு டஸ்ட்டு ஒன்று தனியாக பிரிஞ்சுது சொன்ன பாருங்கள். ஸோ அதுவும் இது கூட கலக்கும். ஓகே, இந்த டஸ்ட்டும் சரி, இப்போ உடச்சிட்டு போகிறதும் சரி கொட்டுது பாருங்கள். இந்த டஸ்ட்டு அந்த பெரிய பாறையிலேருந்து உடச்சி வந்த டஸ்ட்டு இதில் கலந்துட்டு ரிட்டர்ன் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகுது. ஸோ இதோட எண்டிங் மிஷின் இது வந்து என்னென்னா இது ஒரு வைப்ரேட்டர் ப்ளஸ் அந்த ஜல்லடை மிஷின் தான் ஃபில்ட்ரு பண்ணுறது. இப்போ பிளான்ட் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இப்போது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் பிளான்ட் உள்ள இருக்கும்போது செம்ம நாய்ஸுங்க, சவுண்டெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் அங்கே வீடியோ பேசுறது நான் கட் பண்ணுறேன், அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சுத்தமாக பாதி தான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா. இப்போ வந்து அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துச்சா, வந்த உடனே என்ன பண்ணோன்னா இது தான் பார்ட்டிஷன் பிரிக்குது. இது கீழே ஒரு பெல்ட்டு போதுங்களா, அது வந்து டஸ்ட்டு வெறும் டஸ்ட்டு மட்டும் தான் போகுது. டஸ்ட்டு ப்ளஸ் எம்சாண்டு அதில் பிரித்து எடுத்துக்கலாம்.
இது வந்து ஜல்லடை ஒரு 3 ஜல்லடை இருக்குது. முக்கால் ஜல்லிக்கு ஒரு ஜல்லடை, அரை ஜல்லிக்கு ஒரு ஜல்லடை, இந்த சிப்ஸுக்கு எம்சாண்டு அதெல்லாம் கலந்து வர மாதிரி. இந்த ஒரு பக்கம் பாருங்கள், முக்கால் ஜல்லி மட்டும் பிரிஞ்சு வருதுங்களா. மேலே ஜல்லடை இருக்கிறவங்க ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கா, அது வந்து முக்கால் ஜல்லி இதில் இறங்கிடும். ஸோ அங்கே வந்து க்ரெஸ் ஆகி உடச்சி வரது ஜல்லியெல்லாம் இந்த பார்ட்டிஷனுக்கு வந்து இது என்ன பண்ணும், சலிக்குது பாருங்கள் வைப்ரேஷனில். அது பெரிய பெரிய ஜல்லி ஹோல்ஸ் இருக்கிறது முக்கால் ஜல்லி வந்துடும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது வந்து அரை ஜல்லி வந்துடும். ஸோ அதை வந்து பார்ட்டிஷன் மாரி பிரித்து ஒவ்வொரு பெல்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த வைப்ரேட் ஆகிற சவுண்டு மோட்ரு ரன் ஆகிறது செம்ம நாய்ஸாக இருந்துச்சு. பெல்ட்டு பாருங்கள் எல்லாமே பழைய பெல்ட்டு தான், ஆனால் இதுலேயே ரன் ஆகுது பாருங்கள், சூப்பராக ரன் ஆகுது. ஒரு க்ரெஷர் ரன் ஆகுது பாருங்கள் அப்படியே. ஸோ தனித்தனியாக பார்ட்டிஷன் பிரித்து இந்த பக்கம் வந்து முக்கால் ஜல்லி 20 mm, இந்த பக்கம் அரை ஜல்லி, அந்த பக்கமும் இந்த டஸ்ட்டு எல்லாமே கன்வெர்ட் ஆகுது. அது கொட்டுது பாருங்கள், இந்த சிப்ஸுன்னு நினைக்கிறேன். ஓகே, முக்கால் ஜல்லி அரை ஜல்லி சிப்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த டஸ்ட்டு வந்து ஒரு பக்கத்துக்கு போகுது, அது எண்டில் போகுது பாருங்கள் அந்த டஸ்ட்டு. அங்கே ஒரு போய் அங்கே ஒரு ஆப்பரில் கொட்டுது. அந்த அண்ணன் பாருங்கள், அங்கே ஆரம்பிச்சிது அந்த அந்த அண்ணன் இருக்க அப்புறம் அங்கே ஆரம்பிச்சிது. இப்போ வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிச்சு. அங்கேருந்து உடச்சிட்டு வந்து ஃபில்ட்ரு ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு மிஷினுக்கு போய் அங்கே உடச்சி இப்போ வந்து இந்த இடத்த ஃபில்ட்ரு ஆகிட்டு இப்போ வந்து பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம ப்ளூ மெட்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு க்ரெஷர் பார்த்திங்கன்னா இப்படி தான் ரன் ஆகும். இது வந்து சின்ன பிளான்ட்டு, பழசு தான் இருந்தாலும் ரன் ஆகுது, சின்ன பிளான்ட்டு. இன்னும் பெரிய பெரிய பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா மிஷினை வந்து அந்த ஸ்டார்டிங் மிஷினை பாருங்கள், அது பெருசாக இருக்கும். பெருசாக இருக்குனாக்கா பெரிய பெரிய பாறாங்களெல்லாம் தானாக நம்ம வந்து உடச்சிலாம் தள்ள தேவையில்ல, அதுவும் உடச்சிக்கும். ஓகேவா கைஸ், இப்படி தான் இந்த க்ரெஷர் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு தான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம், நம்ம வீடியோவெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அலிஸ்வெல் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகேவா, யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே பாருங்கள் பழைய பெல்ட்டு தான். கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஸ்டோர் ஆகிடுச்சிங்களா, ப்ளூ மெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கு ஜல்லி வேணுமோ அவங்களுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ ஜல்லியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாக்கா சில பேர் கேட்பாங்க, கஸ்டமர் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க லோட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க ஒரு யூனிட் இவ்வளோன்னு சொல்லிட்டு. இதுதான் க்ரெஷரோட ஒர்க்கு. இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பெல்ட் கன்வேயருக்கும் ஒவ்வொரு மோட்ரு இருக்கும். அப்புறம் அந்த மெயின் மோட்ரு இருக்கும். ஸோ பவர் சப்ளை முக்கியம். இங்கே ஹேண்டில் பண்ணுறது சேஃப்டி முக்கியம். அதுவும் இல்லாமல் இங்கே பாறங்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, திடீர்னு சரிய வாய்ப்பு இருக்குது. மிஷினில் வந்து தேவையில்லாமல் கையை வச்சு இந்தமாரி சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம்தான். இந்தமாரி ஃபேக்ட்ரியெல்லாம் இதுவும் ஒரு ஃபேக்ட்ரி தானே. ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.